ஆண்டின் பொதுக்காலம் 13வது வாரம் வியாழக்கிழமை. புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் கூறுகிறார், சந்தேகத்தில் வைக்கும் நம்பிக்கையில் பாதியை கூட நாம் சொல்லும் நம்பிக்கை அறிக்கையில் வைப்பதில்லை என்று. சந்தேக தோமா என்று எல்லோராலும் அறியப்படும் புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர். அவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். சந்தேகப்படுபவர்களின் பாதுகாவலர் என்றும் புனித தோமா அழைக்கப்படுகிறார். தூபிட்டாரே என்கின்ற லத்தீன் வினைச்சொல் டியோ என்ற லத்தீன் வேர்ச்சொல்லிலிருந்து வருகிறது. டியோ என்றால் 2 என்பது பொருள்படும். எனவே தூபிட்டாரே என்பதற்கு 2 விதமான மனநிலையை உடையவர். 2 தேர்வுகளுக்கு மத்தியில் எதை தேர்ந்தெடுப்பது என்று தயங்கி நிற்பவர். ஒன்றை நம்புவது என்பது ஒற்றை மனநிலையில் அதனை உண்மை என ஏற்றுக்கொள்வது. ஒன்றை நம்பாமல் இருப்பது என்பது அதே ஒற்றை மனநிலையில் அதனை நிராகரிப்பது. சந்தேகப்படுவது என்பது 2ற்கும் இடையில் இருந்து ஊசலாடுவது. நம்புவதையும் சந்தேகத்தையும் தங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பவர்களைத்தான் இருமனம் கொண்டவர் என்று அழைக்கிறோம். புனித தோமா இயேசு எருசலேமுக்கு செல்வோம் என்று சொன்னபோது, வாருங்கள் நாமும் அவரோடு சேர்ந்து மடிவோம் என்று இயேசுவின் மேல் தணியாத தாகம் கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டவுடன் மற்ற திருத்தூதர்களிடமிருந்து பிரிந்து சென்றார். அதனால்தான் இயேசு உயிர்த்தெழுந்த பின் திருத்தூதர்களுக்கு முதன்முறையாக காட்சி தந்தபோது புனித தோமா அவர்களோடு இல்லை. ஞாயிறு நிகழ்வை முதலாக தவறவிட்டவரும், பலர் நம்மிடையே ஞாயிறு திருப்பலிக்கு இன்று பலவிதமான காரணங்களுக்காக செல்லாமல் இருப்பவர்களில் முதலாக வருபவர் நமது புனிதர். ஞாயிறு திருப்பலிக்கு செல்லாதவர் இயேசுவை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் அறிக்கையிட தயங்குபவர். புனித தோமாவின் சந்தேகத்தை எதிர்மறையாக நாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய வாழ்வும் சந்தேகத்தில்தான் தொடங்குகிறது. திருமணம் செய்யப்போகும் ஒருவர் திருமணம் செய்யப்போபவரை நம்பிக்கைக்குரியவராக இருப்பாரா, இறுதி வரை என்னை அன்பு செய்து என்னோடு வாழ்வாரா என்ற சந்தேக துணியோடு தான் துவங்குகிறார். படிக்கும் மாணவன் நல்ல மதிப்பெண் எடுப்பேனா எடுக்க மாட்டேனா என்றுதான் துவங்குகிறான். குரு மாணவன் நான் சாமியார் ஆவேனா ஆக மாட்டேனா என்றுதான் பயணிக்கிறான். எனவே ஒவ்வொருவரும் இப்படித்தான் சந்தேகத்தில் ஆரம்பிக்கிறார்கள். எனவே அவசியமான சந்தேகம் நல்லது, அது நம்மை உருவாக்கும், பக்குவப்படுத்தும். அவசியமற்ற சந்தேகம் குழப்பத்தை உருவாக்கி வாழ்க்கையையே குளறுபடி செய்துவிடும். சந்தேகம்தான் அறிவுக்கு திறவுகோல் என்கிறது பாரசீகம் பழமொழி. சந்தேகம் அறிவுக்கு முந்தியது என்று சொல்லுவது போல நம்பிக்கைக்கு முந்தியது சந்தேகம் என்றும் சொல்லலாம். உண்மையில் சந்தேகத்துடன் முதலில் போராடாத நம்பிக்கையை நம்பிக்கையாகவே நாம் கருத முடியாது. புனித தோமாவுக்கு சந்தேகம் என்ற போராட்டத்தில்தான் நம்பிக்கை ஒளிச்சுடரில் உருவான என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட வழிவகுத்தது. அவரிட்ட நம்பிக்கை அறிக்கைதான் நம் நம்பிக்கைக்கு அடிகோலியது. புனித தோமாவின் அவசியமான இந்த சந்தேகத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று. புனித பேதுருவுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை மிக தெளிவாக அறிக்கையிட்டவர் புனித தோமா. என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டார். புனித பெரிய கிரகோரியார் தோமாவை பற்றி குறிப்பிடும்போது மற்ற சீடர்களின் நம்பிக்கையை விட புனித தோமாவின் அவநம்பிக்கையே நமது நம்பிக்கைக்கு அதிகமாக உதவுகிறது என்று கூறுகிறார். எனவே சந்தேகம் நம் வாழ்க்கையில் முக்கியமானது. தற்போதைய நிலையை கேள்விக்கு உட்படுத்துகிறது, பயத்தை எதிர்கொள்ளச் செய்கிறது, அதனை வெல்ல வழிவகுக்கிறது. நமது சூழ்நிலையை மறுவரையறை செய்து
முன்பு நம்பியதை விட இன்னும் அதிகமாக நம்ப நம்மை வழிவகுக்கிறது. சந்தேகம் புதிய கேள்விகளை கேட்கவும் புதிய பதில்களை தேடவும் உதவுகிறது. இயேசுவின் திறந்த இதயத்தை தியானிக்கும் மனநிலையை புனித தோமாவில் உருவாக்கியது அவருடைய சந்தேகம். தோமையார் சந்தேகப்பட்டார், ஆனால் சந்தேகத்திலிருந்து நம்பிக்கைக்கு வழி சென்றார். ஐயத்திலிருந்து உற்றுதலுக்கு நம்பகத்தன்மைக்கு சென்றார். பயத்திலிருந்து துணிவுக்கு சென்றார். அவர் நம்பியதற்காக, எதனை நம்பினாரோ அதற்காக தன் உயிரையும் மறைசாட்சி மரணம் வழியாக வெளிப்படுத்தினார். புனித அகஸ்தினார் கூறுவார், எதை காண முடியாதோ அதை நம்புவதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையின் வெகுமதி எதுவென்றால், எதை நம்புகிறோமோ அதை இறுதியில் காண்பது. சரியான சந்தேகம் சரியான நம்பிக்கை திசை நோக்கி நம்மை நகர்த்தட்டும். ஆமீன்.